முன்னொரு காலத்தில் ஒரு பசுமையான குன்றின் அருகே இருந்த ஒரு சிறிய கிராமத்தில் கவின் என்ற மகிழ்ச்சியான சிறுவனும் நிகிலா என்ற புத்திசாலி பெண்ணும் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் சிறந்த அண்ணன் தங்கை மற்றும் பள்ளி முடிந்ததும் இடங்களைச் சுற்றி பார்ப்பதை விரும்பினார்கள். ஒரு வெயில் நிறைந்த மதிய வேளையில் ஒரு பழைய ஆலமரத்தின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது கவின் ஒரு கல்லை உதைத்தான். அப்போது கிளிங் என்ற சத்தம் கேட்டது. ஆர்வத்துடன் நிகிலா அவனுக்கு சிறிது தோண்ட உதவினாள். அவர்களுக்கு ஆச்சரியமாக மண்ணால் மூடப்பட்ட ஒரு சிறிய மரப்பெட்டியை கண்டெடுத்தனர். பரபரப்பான இதயங்களுடன் அவர்கள் அதை கவனமாக திறந்தனர். உள்ளே பளபளப்பான தங்க நாணயங்களும் சூரிய ஒளியில் ஜொலித்த ஒரு சிறிய தங்க நெக்லஸும் இருந்தன. அந்த சிறுவர்களால் தங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பவே முடியவில்லை. அவற்றை தங்களுக்காக வைத்துக் கொள்ளாமல் கவினும் நிகிலாவும் கிராம பெரியவரிடம் ஓடிச் சென்று அந்த புதையலை காட்டினர். பெரியவர் புன்னகைத்து, இந்த தங்கம் நம் முன்னோர்களுக்கு சொந்தமானது. நீங்கள் நேர்மையாக இருந்ததால் உங்களுக்கு ஒரு வெகுமதி கிடைக்க தகுதியுண்டு என்றார். கிராம மக்கள் அந்த தங்கத்தை பயன்படுத்தி பள்ளியை சரி செய்தனர் மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு உதவினர். வெகுமதியாக கவினுக்கும் நிகிலாவுக்கும் புதிய புத்தகங்கள், பொம்மைகள் மற்றும் தலா ஒரு சிறப்பு தங்க நாணயம் கிடைத்தன. அன்று அவர்கள் ஒரு அற்புதமான பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். நேர்மை தங்கத்தை விட பெரிய புதையலை கொண்டு வருகிறது. அன்றிலிருந்து கிராமத்தில் உள்ள அனைவரும் அவர்களை அதிர்ஷ்டசாலி அண்ணன் தங்கை என்று அழைத்தனர்.